சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நெக்லஸ் காணாம போன அடுத்த நிமிஷம் காய்கறி வாங்க போறேன்னு நீ மார்க்கெட்டுக்கு போயிட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? பதில் சொல்லடி. உன் மேல முதல்ல நாங்க சந்தேகமே படல. வீட்டுல வேலை செய்யற எல்லார்கிட்டயும் செக் பண்ணி பார்த்தோம். யார்கிட்டயுமே நகை இல்ல. அதுக்கப்புறம் தான் உன் மேல சந்தேகமே வந்துச்சு. உன்னை மட்டும்தான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல. அதனால அந்த நகைய நீ எடுத்திருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் நிறுத்துங்க. நகையை திருடுற அளவுக்கு கேவலமான புத்தி எனக்கு இல்ல. நான் சத்தியமா சொல்றேன், அந்த நகைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் எடுக்கவும் இல்ல. புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கணுமா? என்னடி புரிஞ்சுக்கணும்? என்ன புரிஞ்சுக்கணும்? கொன்னுடுவன் கொன்னு. மயிலே மயிலே இறகு போடுனா அது போடாது. நாம தான் அதை புடுங்கணும். இப்படி எல்லாம் இவகிட்ட கெஞ்ச கூடாது. இவகிட்ட எல்லாம் கெஞ்சுனா ரொம்ப மிஞ்சுவா. நம்ம மிஞ்சணும்னா உண்மையை ஒத்துக்கிறேன்னு நம்ம காலடியில விழுந்து கெஞ்சுவா. ஆண்டி, நீங்க சொல்றது 100% கரெக்ட். இனி இவகிட்ட பேச்சே இல்ல. என்னடி நல்லவ மாதிரி நடிக்கிறியா? நீ நடிக்கிற நடிப்பு போர் அடிக்குது. அதை இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்பலாம், ரசிக்கலாம், ஏமாறலாம். நீ நடிக்கிற நடிப்பை நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். மரியாதையா உண்மையை சொல்லல, தொலைச்சிருவன். தொலைச்சு சொல்லுடி. சொல்லடி, சொல்லு. நகை எங்க வச்சிருக்க? நகை எங்க வச்சிருக்க? சொல்லு. உண்மையை சொல்ல மாட்டேங்கிறல்ல? சொல்லுடி. இப்ப சொல்ல போறியா இல்லையா? அடிச்சு நான் கொன்னுடுவேன். சொல்லுடி. தியா, பாத்துமா. ஏண்டி, எங்க வீட்டுக்கு மருமகளா வர போற தியா ஆசைப்பட்ட நெக்லஸை எடுத்ததும் இல்லாம இப்போ அவளையே அடிச்சு நீ கீழே தள்ளுறியா? உனக்கு எவ்வளவு திமிரடி? இனியும் இவள விட்டு வச்சா இந்த வீட்டையே ஒரு சுருட்டு சுருட்டி முழுங்கி கேப்ப விட்டாலும் விட்டுருவா. இனியும் இவள விடக்கூடாதுங்க. என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து இவள அடிக்கிற அடியில நகையெல்லாம் எங்க மறைச்சு வச்சிருக்கான்ற உண்மைய இவ சொல்லணும். ஏய், இப்ப நீ சொல்லல, அடிப்பட்டே நீ செத்துருவ. சொல்லுடி. எனக்கு தெரியாது. என்ன விட்டுடுங்க. இவ்வளவு அடிச்சோம், இவ வாயில இருந்து உண்மையே வரல. இவ இவ்வளவு லேசில உண்மைய ஒத்துக்க மாட்டா. இவ இருக்கிற ரூம்ல போய் செக் பண்ணி பாப்போம். அங்க மறைச்சு வச்சிருந்தா நம்ம வைர நெக்லஸ் நமக்கு கிடைக்கும். அப்படி அங்க கிடைக்கலனா அடுத்து என்ன செய்யறதுன்னு நாம யோசிப்போம். கரெக்ட் அங்கிள். முதல்ல அங்க போய் பாப்போம். ஏய், நீ இருக்கிற இடத்துல எங்கடி பதுக்கி வச்சிருக்க? வாடி, காட்டுடி. ஐயோ, ரூம்ல போய் இவங்க எல்லாரும் செக் பண்ணாங்கன்னா செழியனோட சட்டை, புல்லாங்குழல், மயில் இருக்கு, எல்லாமே அங்க இருக்கு. இத வச்சு இன்னும் பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்களே. இப்ப என்ன பண்றது? அவுட் ஹவுஸுக்கு போகாம எப்படி இவங்க தடுக்கிறதுன்னு தெரியலையே. தயவு செஞ்சு சொல்றேன், என்ன அடிச்சு அவமானப்படுத்தாதீங்க. நான் வணங்குறது முருகன் மேல சத்தியமா சொல்றேன். எந்த நகையும் நான் எடுக்கல. நீங்களே கைமாத்தி மறந்து வீட்டுல எங்கேயாவது வச்சிருப்பீங்க. தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள தேடி பாருங்க. நான் எந்த நகையும் எடுக்கல. என்ன வெட்டிடுங்க. ஆக்டிங். ஏய், நீ கத்தி கடவுள் மேல சத்தியம் பண்ணி நாடகம் போட்டாலும் அத நாங்க நம்ப மாட்டோம். இதோ பார், உன் ரூம்ல போய் செக் பண்ண வேணான்னு நீயே சொல்ற. அப்போ உன் ரூம்ல நகைய மறைச்சு வச்சிருக்கியா? அதான் வர மாட்டேன்னு பிடிவாதம் பண்ற, அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த நகையை நான் எடுக்கல.